வணக்கம். நம்ம தேசிய நெடுஞ்சாலை NH36 NH45Cயில் இப்போ பாபநாசம் கும்பகோணம் பகுதியில் இருக்கோம். நல்லூருங்கிற இடத்துல. இங்கே வந்து கடைகள், ரெஸ்டாரண்ட்டு, லாட்ஜி மற்றும் பெட்ரோல் பங்குடன் கூடிய ஒரு பெரிய இடம் இருக்குது. இது வந்து NHAAக்கு சொந்தமான ஏரியா. இன்னும் வந்து இது நடைமுறைக்கு வரல. இங்கே பாருங்கள், கடைகள் இருக்குது. கடைகள் வேணுங்கிறவங்க NHAA தொடர்பு கொள்ளலாம். இது வந்து ரெஸ்டாரண்ட்டு. இதுக்கு பின்னாடி வந்து ரெஸ்ட் ரூம் இருக்குது. அது மட்டும் இப்போ வந்து பயன்பாட்டில் இருக்குது. இந்த பின்னாடி ஒரு கட்டடம் இருக்குங்களே, இதுதான் லாட்ஜி. இங்கே வந்து அறைகள்லாம் கிடைக்கும். இன்னும் எதுவும் ஓப்பன் பண்ணல. அங்கே செம்மண் கலரில் தெரியுதுங்களா, அங்கே தான் பெட்ரோல் பங்கு வருது. ஓகே, அடுத்து வந்து நம்ம சேத்தியாத்தோப்பு ஊருக்குள்ளேருந்து நம்ம தேசிய நெடுஞ்சாலை NH36 NH45Cயில் வந்து ஏறுறதுக்கு ஒரு சப்வே ஒர்க்கு ரொம்ப மாதங்களாக நடைபெற்றுக்கிட்டு இருந்துச்சு. அந்த ஒர்க்கு இப்போ முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம சேத்தியாத்தோப்பு ஊருக்குள்ளேருந்து வந்தீங்கன்னா இந்த சப்வேல ஏறி நம்ம தேசிய நெடுஞ்சாலைக்கு வந்துக்கலாம். ஊருக்குள்ளே போகிறதுக்கு லெஃப்டில் வந்து வழி இருக்குது. ஆனால் ஊருக்குள்ளேருந்து தேசிய நெடுஞ்சாலைக்கு வர்றதுக்கு இந்த வழி தான் இருக்குது. இப்போ வந்து அஃபிஷியலாக இதை வந்து ஓப்பன் பண்ணிட்டாங்க. தஞ்சாவூர்லேயும் சேத்தியாத்தோப்பு வரைக்கும் மக்கள் பயன்பாட்டுக்கு ஓப்பன் பண்ணிட்டாங்க. அதை பொறுத்து இந்த சப்வேலாம் வந்து இப்போ வந்து கம்ப்ளீட்டட் ஆகி திறந்து விடப்பட்டிருக்கு. இதுதான் இப்போ வந்து ஒரு முக்கியமான அப்டேட்டாக நம்ம வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கோம். பாருங்கள், இந்த இடம் வரைக்கும் தான் போட்டிருக்காங்க. இதுக்கப்புறம் தான் போடணும். அதை தான் அந்த EKKA இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் லிமிடெட் வந்து அதை எடுத்திருக்காங்க. அவங்க வந்து இந்த பகுதியிலேருந்து விக்கிரவாண்டி வரைக்கும் உள்ள மீதி ரோடை வந்து போட்டு முடிப்பாங்க. வேலைகள் ஆரம்பிச்சிருச்சுன்னு செய்திகள்லாம் வருது. பார்ப்போம், அடுத்த வாரம் போய் நம்ம எந்த அளவுக்கு இருக்குன்னு வீடியோ எடுப்போம். எங்கே வேலை நடந்துக்கிட்டு இருக்கு என்னான்னு பாருங்கள். ஓகே, அடுத்தது வந்து ஒரு முக்கியமான ஒரு பெரிய பாலங்க. 1 கிலோமீட்டருக்கு மேலே கண்டிப்பாக இருக்கும். அதாவது எந்த இடத்துல இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, பாப்பாக்குடியை தாண்டி காடுவெட்டின்னு ஒரு ஊர் இருக்கும். அந்த ஊருக்கும் பக்கத்தில் அடுத்தது ஒரு சின்ன ஊர் இருக்குது. 2 ஊருக்கும் சேர்த்து ஒரு பெரிய பாலமாக பேக் டு பேக் பாலமாக போட்டுட்டாங்க. கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டருக்கு மேலே தான் கண்டிப்பாக இருக்கும். இவ்வளோ பெரிய பாலம் ஃபுல்லாக வந்து மின்விளக்குகள் வந்து பொருத்தாமே இருந்துச்சு ரொம்ப நாளாக. இங்கே இன்னும் மின்விளக்குகள் பொருத்தலையே அப்படின்னு நம்மளும் வந்து ஒவ்வொரு டைமும் இந்த பக்கம் போகும்போது அதை கவனிச்சுக்கிட்டு இருந்தோம். இப்போ வந்து மின்விளக்குகள் பொருத்தி மின்னொலியில் வந்து நல்லா தரமாக வந்து எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஏன்னா இவ்வளோ பெரிய பாலம், நீங்கள் வந்து இந்த பாலத்து மேலே நிறைய பேர் பயணம் செஞ்சுருப்பீங்க. சில பேர் இனிமேல் போவீங்க. அப்போல்லாம் வந்து இந்த பாலத்தை வந்து நான் சொன்னதை வந்து நான் வச்சு பாருங்கள். பெரிய பாலம் அப்படியே போயிட்டே இருக்கும். 1 கிலோமீட்டருக்கு மேலே தான் இருக்கும். எப்படியா இருந்தாலும் 1.5 கிலோமீட்டர் கூட இருக்கலாம். அடுத்த தடவை நான் வந்து கரெக்டாக உங்களுக்கு வந்து மெஷர்மெண்ட்டு சொல்கிறேன். இப்போ வந்து ஒரு தோராயமாக சொன்னால் 1 கிலோமீட்டருக்கு மேலே தான் இருக்கும். பெரிய பாலம் அப்படியே வந்து ஏறி இறங்கி கீழவே போகாது. ஃபுல்லாக அப்படியே ஃப்ளைஓவர், அருமையான ஃப்ளைஓவர் இது. இதில் வந்து மின்விளக்குகள் பொறுத்தலே அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டே இருந்தோம். இப்போ வந்து அருமையாக வந்து முழுமையாக மின்விளக்குகள் பொருத்திருக்காங்க. பொருத்தி எப்படி இருக்குன்னு பாருங்கள். ரொம்ப அருமையாக இருக்குது, பார்க்குறதுக்கு ரம்மியமாக இருக்குது. பாருங்கள், இப்போ வந்து நம்ம கீழே போகிற மாதிரி தெரியும். இதெல்லாம் வந்து ஃபுல்லாகவே வந்து ஃப்ளைஓவர் தான். பாலத்தில் தான் நம்ம போயிட்டுருக்கோம். அது மாதிரி ஒரு பிரம்மாண்டமான பாலம் இது. இந்த மின்விளக்கு போட்ட பிறகு தான் இந்த பாலத்தோட பிரம்மாண்டமே தெரியுது. ரொம்ப அருமையாக ஒரு பாலம் இது. இதோட அப்டேட் கூட நம்ம போட்டிருக்கோம். பழைய இது கம்ப்ளீட் ஆகும்போது பகலில் எடுத்தது போட்டிருக்கோம். இது வந்து இப்போ நைட் ட்ராவலில் எடுக்கிறோம். ஏன்னா இப்போ வந்து எல்லா வேலைகளுமே முடிஞ்சு இப்போ வந்து மின் விளக்குகள் பொறுத்துகிற பணி தான் நடைபெற்றுக்கிட்டு இருக்குது. அதை தான் நம்ம அப்டேட்டாக இப்போ போட்டுக்கிட்டு இருக்கோம். போன வீடியோவில் கூட சேத்தியாத்தோப்பில் வந்து நைட் ட்ராவல், பைக் ட்ராவலில் போனதை வந்து போட்டிருக்கோம். அதை நீங்கள் பார்க்காதவங்களாம் பாருங்கள். அது எப்படி இருக்குன்னு பாருங்கள். அங்கேயும் தேவையான இடங்களில் இன்னும் மின் விளக்குகள்லாம் பொறுத்தல, அதை பற்றி தெளிவாக நம்ம சொல்லியிருக்கோம். இப்போ பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இன்னும் பாலம் இறங்கலை பாருங்கள். இன்னும் பாலம் வந்துக்கிட்டே இருக்குது.
அவ்வளோ பெரிய பாலம் இது. ரொம்ப சிறப்பாக இருக்குது. மின் விளக்குகள் பொருந்தினது வந்து ரொம்ப மகிழ்ச்சியை தருது. எப்படி இருக்குன்னு பாருங்கள். ரொம்ப ஒரு ரம்மியமாக இருக்குது. இரவு நேரத்தில் வந்து இதில் வந்து பயணம் செய்யும்போது ரொம்ப சூப்பராக இருக்குது பைக் ட்ராவல் பண்ணுறதுக்கு. ஓகே, நன்றி, வணக்கம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோலாம் ஷேர் பண்ணுங்கள்.